அதானி எனர்ஜி குறித்து பிஸ்னஸ் டுடேவில் கிடைத்த செய்தி, 18 ஆண்டு பத்திரங்கள் மூலம் $409 மில்லியன் அளவு மதிப்பான நிதியை திரட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்காக அதானி கிரீன் எனர்ஜியானது 7.125% வட்டியாக நிர்ணயித்துள்ளது. NTPC குறித்து NDTV ப்ராஃபிட்டில் கிடைத்த செய்தி, பாரத பிரதமர் அவர்களால் இன்று 30,023 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதில் சிங்ராலி அனல்மின் திட்டமும் அடங்கும். இதற்காக வாரியமானது 17,195 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. 1600 மெகாவாட் திறன் இதன் உற்பத்தி செய்யும் அலகாக கருதுகிறது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜி குறித்து மணி கண்ட்ரோலில் கிடைத்த செய்தி, நோக்கியா மற்றும் பின்னிஸ் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இணைந்து அரசு நிறுவனங்களுக்கான நெட்வொர்க்கிங் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளை மேம்படுத்த ஸ்டெர்லைட் உடன் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளது. பிரபல CLSA நிறுவனமானது முக்கிய ஸ்டீல் நிறுவனங்களான டாடா ஸ்டீல் மற்றும் JSW ஸ்டீலின் ஷேர் மதிப்பை டவுன்கிரேட் செய்து செல் ரேட்டிங் வழங்கியுள்ளது. டாடா ஸ்டீலின் மற்றும் JSW ஸ்டீலின் பங்கு விலை மதிப்பை முறையே 135 எனவும் 730 எனவும் அடையும் என கருதுகிறது. BHEL நிறுவனத்தின் ஷேர் மதிப்பானது 52 வீக் ஹையை எட்டியுள்ளது. ஆகஸ்ட் 2015க்கு பிறகு இன்றுதான் அதிக அளவில் BHEL ஷேரானது வர்த்தகமானதென நியூஸ் 18 குறிப்பிட்டு கூறியுள்ளது. கோரமண்டல், பெர்ஜர் பைன்ஸ், ஹிண்டால்கோ குறித்து மணி கண்ட்ரோலில் கிடைத்த செய்தி, இம்மார்ச் மாதத்தில் இம்மூன்று பங்குகளின் ஆவரேஜ் வால்யூமானது குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகரித்துள்ளது. காற்றாலை திறன் சார்ந்த ஏலத்தை அரசு திரும்ப நடத்துவதாக வந்த பரிந்துரையை அடுத்து அவற்றின் கட்டணங்கள் குறையும் என்ற அச்சத்தில் இன்று காற்றாலை சார்ந்த பங்குகள் பெரும் வீழ்ச்சியடைந்தன. இது குறித்த செய்தி ப்ளூம்பர்கில் வெளியானது. இன்றைய வர்த்தகத்தில் ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜி 2.7% டவுன் சைடிலும், சுஸ்லான் எனர்ஜி 2.3% டவுன் சைடிலும் வர்த்தகமானது. ஆர்கானிக்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்டில் கிடைத்த செய்தி, தற்போது அமி ஆர்கானிக்ஸ் நிறுவனமானது முக்கிய மருந்துகளை தயாரிக்கும் காப்புரிமையை பெற்றுள்ளது. இந்நிறுவனம் இந்த காப்புரிமையுடன் சேர்த்து 9 காப்புரிமைகளை தன்வசம் கொண்டுள்ளது. இந்த செய்தியானது வெளியானதுடன் அமி ஆர்கானிக்ஸின் ஷேரானது 1 மந்த் ஹையில் வர்த்தகமானது கிட்டத்தட்ட 5.7% ஏற்றம் கண்டது. HAL, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் L&T குறித்து மணி கண்ட்ரோலில் வெளியான செய்தி, HALின் டார்கெட் ஆனது UBS 3600 நிர்ணயித்துள்ளது. ICICI டைரக்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 180 கிட்டத்தட்ட 25% ஏற்றம் காணும் என கணித்துள்ளது. மார்கன் ஸ்டான்லி L&T புல்லிஷ் டார்கெட் வழங்கி 4,106 ரூபாய் கிட்டத்தட்ட 12% ஏற்றம் காணும் என கருதுகிறது. சிட்டி மற்றும் CLSA ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இரு வேறுபட்ட டார்கெட்டுகளை வழங்கியுள்ளது. சிட்டியானது செல் டார்கெட் வழங்கி 560 வீழ்ச்சியடையும் எனவும், CLSAவானது பை டார்கெட் வழங்கி 715 உயரம் எனவும் கணித்துள்ளது. இதற்கான செய்தியானது NDTV ப்ராஃபிட்டில் கிடைத்துள்ளது. பயோகான் நிறுவனம் குறித்து NDTV ப்ராஃபிட்டில் கிடைத்த செய்தி, பயோகான் நிறுவனமானது கனடா சந்தையில் ஏசேஃபிலியா என்ற மருந்து தயாரிக்க ஃபேர் இங்க் மற்றும் ரெஜெனரால் ஃபார்மாவுடன் இணைந்து ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்கான செய்தி இன்று வெளியானதுடன் பயோகான் ஷேர் மதிப்புகள் சிறிதளவு ஏற்றத்துடன் நிறைவடைந்தது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் குறித்து நியூஸ் 18இல் வெளியான செய்தி, கடந்த சில நாட்களாகவே பேடிஎம் ஷேரானது சர்ச்சைக்குள்ளாகி வருகிறது. RBI ஆனது வங்கியின் உரிமத்தை ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாக பிஸ்னஸ் லைன் அறிக்கை கூறுகிறது. மேலும் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கின் தினசரி செயல்பாட்டை கண்காணிக்க ஒரு நிர்வாகியை நியமிக்க வாய்ப்புள்ளதாக பிஸ்னஸ் லைன் அறிக்கை தெளிவாக தெரிவிக்கிறது. அவ்வாறு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கின் வங்கி உரிமத்தை ரத்து செய்தால் 20 ஆண்டுகளில் வங்கித்துறையில் நடைபெறும் முதல் நிகழ்வு இதுவாக கருதப்படுகிறது. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்டில் கிடைத்த செய்தி, அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனமானது அதன் கமர்ஷியல் பேப்பருக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 15 கோடி நிலுவைத் தொகையை மார்ச் 4ஆம் தேதி முறையாக செலுத்தியுள்ளது. எவ்வித பாக்கியும் இல்லாமல் செலுத்தியுள்ளதாக எக்ஸ்சேஞ்சுக்கு தகவல் தெரிவித்துள்ளது. ப்ளூம்பர்க் நிறுவனமானது அதானி என்டர்பிரைசஸ்க்கு பை டார்கெட் வழங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 27.6% உயரும் என கருதுகிறது. MOL ஷேரானது இன்று கிட்டத்தட்ட 6.76% ஏற்றத்துடன் நிறைவடைந்தது. இதற்கான காரணமாக அவற்றின் மாங்கனீசு உற்பத்தியானது இயர் குரோத்தில் 18% அதிகரித்துள்ளது என்ற செய்தியானது மணி கண்ட்ரோலில் கிடைத்துள்ளது. வேதாந்தா நிறுவனம் குறித்து செக்யூரிட்டிஸ் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி வேதாந்தா நிறுவனத்தில் நடைபெற்ற அனாலிசிஸ்ட் மீட்டிங்கில் டீமர்ஜர் மற்றும் விரிவாக்கத்தில் அதிக கவனம் செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது.
அவ்வாறு டீமர்ஜர் செய்தால் 6 தனித்தனி கம்பெனிகளாக வேதாந்தா நிறுவனமானது உருவெடுக்கும். கேஸ்ட்ரால் இந்தியாவின் வர்த்தக எண்கள் வெளியாகியுள்ளது. மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த செய்தி. கேஸ்ட்ரால் இந்தியாவின் நெட் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 7% அதிகரித்துள்ளது. அவற்றின் நெட் ப்ராஃபிட் ஆனது இயர் ஆன் இயர் பேசிஸில் 25.15% அதிகரித்துள்ளது. அவற்றின் எபிட்டாவானது இயர் ஆன் இயர் பேசிஸில் கிட்டத்தட்ட 30% அதிகரித்துள்ளது. எஸ்பிஐ கார்ட்ஸ் ஆனது அவற்றின் கிரெடிட் கார்டு ஹோல்டர்கள் பயன்படுத்தும் அல்லது பெறும் ரிவார்ட்ஸ் மதிப்பில் சில வகை மாற்றங்களை கொண்டுள்ளது. அதன்படி வீட்டு வாடகைகளுக்கான ரிவார்டு மதிப்பானது இனிமேல் ஏப்ரல் 1 முதல் வழங்கப்பட இயலாது. மார்ச் 15 முதல் மினிமம் அமௌண்ட் கட்டணம் என கூறப்படும் கட்டணமானது மாற்றியமைக்கப்படுகிறது.